இயேசு ரட்சிக்கிறார் ஊழியங்கள் வழங்கும் உங்கள் இரட்சணிய நேரம் ஒவ்வொரு நாளும் உங்கள் தமிழன் தொலைக்காட்சியில் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குபடி இன்ப கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இந்த இரட்சணிய நேர நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய உற்சாகமான காணிக்கையினால் நீங்கள் தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய கடைசி மூச்சு நிற்கும் வரைக்கும் உங்களுக்காக ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக செய்கிறது கனமுள்ள ஊழியத்தில் நீங்களும் பங்கு பெற்று ஆண்டவருடைய எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு ரட்சிக்கிறார் ஊழிய ஸ்தாபகரும் இயேசு அழைக்கிறார் நற்செய்தியாளரும் JSM திருமண்டல பேராயருமான டாக்டர் காட்ஃப்ரீ நோபல் அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தியை கொண்டு வருகிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கென்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களுடைய பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். இப்போதும் பிதாவாகிய தேவனிடத்து வலது பாசத்திலிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இரவும் பகலும் அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த JSM டிவி என்கிற ஒரு தொலைக்காட்சியை 2 நியூஸ் சேனல் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் சேனலாக அது ஆரம்பிக்கப்பட போகிறது. இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இதன் மூலம் ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். இதில் எந்த வகையான தீமையான காரியங்கள் ஒளிபரப்பப்படாது. சினிமாவோ மற்றும் எந்த காரியங்களோ இந்த தொலைக்காட்சி மூலம் ஒளிபரப்பப்படாது. அது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு பிரயோஜனமாய் முதியோர்களுக்கு என்று ஒரு நேரம், இளைஞர்களுக்கு ஒரு நேரம் மற்றும் பெண்களுக்கு இப்படி ஒவ்வொரு வகையாக பிரித்து ஒரு 20-22 ஷெட்யூலாக ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்ல போகிறோம். ஆகவே இந்த செய்தியை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும். நீங்கள் நீதிமான்களா, இல்லை என்றால் தீமை செய்கிறவர்களாய் துன்மார்க்கராய் இருக்கிறீர்களா? இப்பொழுது நீதிமான்களாய் இருந்தால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும். அதே வசனத்தில் பின்பகுதி தீமை செய்கிறவர்கள் கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அப்படியானால் நாம் தீமை செய்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டு மற்றவர்களை பகைத்து கொண்டு நான் செத்தாலும் இவளோடு நான் பேச மாட்டேன், இனி எனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் இல்லை, நான் நல்லது கெட்டதற்கு செல்லப்போவதில்லை என்று நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் நீதிமான்கள் அல்ல. கசப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று ஆணித்தரமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவில் நிரம்பி நான் ஜெபிக்கிறேன், பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு செல்கிறேன், ஆவிக்குரிய சபைக்கு நான் செல்கிறேன் என்று சொல்வது நல்லது. ஆனால் கசப்பு, கோபம், வைராக்கியம், பெருமை, பொறாமை, வஞ்சகங்கள், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், களவு, திருடு இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு நான் கர்த்தரை தேடுகிறேன் என்று சொன்னால் உங்கள் பிரார்த்தனைகள் ஆண்டவருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. அதாவது அக்கிரம சிந்தையோடு ஒருவன் ஆண்டவரை துதிப்பானே ஆனால், பிரார்த்தனை செய்வானே ஆனால் அது மிகவும் அருவருக்கப்படத்தக்கது. ஆகவே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நீதிமானாய் இல்லை என்று உங்கள் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினால், இந்த நேரத்தில் நீங்கள் மறுபடியும் ஒரு விசை ஆண்டவர் என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய மகனாக என்னை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் மனம் பொருந்தி நல்மனம் பொருந்தும்படியாய் தன் தகப்பனிடம் தேடி வந்த பொழுது அந்த தகப்பன் அந்த மகனை கெட்டி பிடித்து தழுவி அவனை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை விட்டு தூரமாய் சென்றிருக்கிறீர்களா? பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் இழந்தவர்களாய், எப்படி சிம்சோன் ஆண்டுடைய மகிமை இழந்து ஆண்டுடைய வல்லமை இழந்து அவனால் ஒன்று செய்ய முடியாதபடி கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், மயிர் கத்தரிக்கப்பட்டவனாய், கைகள் கட்டப்பட்டவனாய் அப்படி ஆண்டுடைய பிரசன்னத்தை இழந்தபடினால் அவன் கைவிடப்பட்டிருந்தான். ஆனால் அந்த நேரத்திலும் கூட தேவனை நோக்கி அந்த சிம்சோன் கதறுகிறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது வந்து பலமாய் இறங்கினார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் விழுந்தீர்கள், எந்த இடத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள், அக்கிரமங்களை செய்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். அவை விட்டு உதறிவிட்டு வெளியே வர வேண்டும். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், பன்றிக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் நேர் எதிர்மறையானது. பன்றிக்குட்டிகள் சாக்கடைகளில் இருந்து நரகங்களில் சாப்பிட்டு கொண்டிருக்கும். அதற்கு சாக்கடையில் இருந்தால்தான் அதற்கு சுகமாக ஒரு சொர்க்கம் போல அதற்கு தோன்றும். ஆனால் ஆட்டுக்குட்டி அப்படி இல்லை. தெரியாமல் ஒரு சேற்றிலே விழுந்தாலும் அது தன்னுடைய உடம்பை உதறிவிட்டு அது தன்னை உடனடியாக சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும்.
நீங்கள் பன்றிக்குட்டியா இல்லை ஆட்டுக்குட்டியா என்பதை இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நீங்கள் ஆட்டுக்குட்டி தான். நீங்கள் பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும், உதறி தள்ளிவிட்டு வெளியே வர வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் வரும் பொழுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் உங்கள் மீது இருக்கும். அப்ப நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாக இருந்தால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட நின்று உங்களை விடுவிப்பார். அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்பை ருசி பார்க்காமல் மனதும் மாமிசமும் விரும்புகிறபடி பாவத்தில் உழந்து தவித்துக் கொண்டிருந்தால் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய முகம் ஒரு மனிதனுக்கு விரோதமாய் இருந்தாலே அந்த வீட்டில் நிம்மதியை வாழ முடியாது. ஒரு மாமியாருக்கு விரோதமாய் மருமகள் முகம் விரோதமாய் இருந்தால் அந்த மாமியாரால் அந்த குடும்பத்தில் சந்தோஷமாய் வாழ முடியாது. அதே போல மருமகளுக்கு விரோதமாய் மாமியாருடைய முகம் விரோதமாய் இருந்தால் அந்த மருமகள் அந்த குடும்பத்திலே சந்தோஷமாய் தன் கணவர் பிள்ளைகளோடு வாழ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தேவனாகிய ஆண்டவர் இயேசுவினுடைய முகம் உங்களுக்கு விரோதமாய் இருக்குமே என்றால் நீங்கள் இந்த பூமியில் வாழவே முடியாது. ஆகினால்தான் இயேசுவை அறியாத ஜனங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மாற்று வழி தெரியவில்லை. எப்படி இது இந்த உலகத்திலே இந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு நாம் வாழ முடியும் என்று அந்த வழி தெரியாதபடினால் தங்களை தாங்களே தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் மலை போல பிரச்சனை வரலாம், வெள்ளம் போல சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கலாம். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை இரவும் பகலும் கண்ணோக்கி கொண்டிருக்கிற அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி. நீங்கள் நீதிமான் ஆக வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். எந்த இடத்தில் விழுந்தீர்கள், எப்பொழுது ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாகி தூரமாய் சென்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொடுக்க அநேகர் ஜெப ஆவியே இல்லாமல் இருக்கிறீர்கள். ஜெபிக்க தவறி கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் நன்றாக ஜெபித்தீர்கள், ஒரு காலத்தில் நன்றாக ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபித்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஜெப ஆவி உங்களை விட்டு முற்றிலுமாய் அகன்று போனபடினால் ஏதோ ஒரு காரியத்துக்காக 2 நிமிடம் 1 நிமிடம் ஜெபிக்கிறவர்கள் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அதிகமாக வேதத்தை வாசித்து என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான், அவன் ஆபத்துக்கு பயப்படாதிருப்பான். அப்படி நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு வாசித்து அதுக்கு செவி கொடுத்து அதன்படி நீங்கள் நடக்க விரும்பும் பொழுது இந்த உலகத்தில் விக்கிரமின்றி நீங்கள் வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பீர்கள். கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோய் தீவிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அரசாங்கம் உங்களை விட்டுவிட்டபடினால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். கொரோனா என்கிற கொள்ளை நோய் தமிழகம் எங்கும் இல்லை, இந்தியா முழுவதும் இல்லை, உலகமெங்கிலும் இன்னும் அதிதீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. அது நிமித்தம் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட ஒரு பிரபலமான அரசியல்வாதி மரித்திருக்கிறார். அவர் 10 நாட்கள் முன்பதாக தொலைக்காட்சியிலே கம்பீரமாய் பேசினதை எல்லா சமூக வலைதளங்களும் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் திடீரென்று இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயினால் மரித்து போய்விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம், இது கடைசி காலம், இது கடைசி காலம். இனி காலம் செல்லாது. நாளை பார்த்து கொள்ளலாம். இன்னும் வருடம் இருக்கிறது, எனக்கு வயது 18 தான், 20 தான், நான் கடைசி காலத்தில் நான் ஆண்டவருக்காக வாழட்டும் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். கடைசி காலம், கொள்ளை நோய்கள் வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நாவினால் சொன்ன வார்த்தை. அப்போஸ்தலர்கள் சொல்லவில்லை, சீஷர்கள் சொல்லவில்லை, இயேசு சொன்ன வார்த்தை. அப்படியானால் கொள்ளை நோய்கள் பரவிக் கொண்டிருக்கிறது. இது நிமித்தம் ஒரு கொடிய பஞ்சத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சி சேனலுக்கு வேலை செய்வதற்காக நான் அழைப்பு கொடுத்த பொழுது அநேக சேனல்களிலிருந்து வேலை கேட்டு வருகிறார்கள். அவர்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம், எங்களுக்கு கால் சம்பளம் கொடுக்கிறார்கள், இல்லை சம்பளத்தை குறைத்து விட்டார்கள், இனி சரியான நேரத்தில் சம்பளம் கிடைக்கவில்லை என்று பிரபலமான தொலைக்காட்சியில் வேலை பார்த்தவர்களாம் சொல்கிறார்கள். அப்படி என்றால் பயங்கரமான ஒரு வறுமைக்குள், கஷ்டத்திற்குள் ஜனங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கும் என்று வேதம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இது ஒரு புதுமை அல்ல, இப்படிதான் நடக்கும். இது வேதனைகளின் ஆரம்பம். ஆனாலும் இது முடிவு உடனே வராது. அப்ப எப்பொழுது முடிவு வரும்? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது முடிவு வரும். அதுதான் தொலைக்காட்சி மூலம், சமூக வலைதளத்தின் மூலம் என்னை போன்று திரளான ஊழியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
உலகமெங்கிலும் சுவிசேஷம் சென்று கொண்டிருக்கிறது. மூலை முடுக்குகள், சந்துகள் தோறும், வீடுகள் தோறும் இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. அலைபேசியின் மூலம் எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆகவே இயேசுவை தெரியவில்லை, அறியவில்லை என்று இனி சாக்கு போக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை அறியாத என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இது ஒரு பெரிய காரியம் அல்ல. உங்களுடைய இதயத்திற்குள் ஆண்டவர் இயேசுவை அழைத்து எனக்குள் வாசம் பண்ணும். ஆண்டவரை, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். என் மீது நீர் கண்ணோக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது, என் குடும்பத்தின் மீது கண்ணோக்கமாயிரும். இந்த பொல்லாத உலகத்தில் சோதனைகள் பெருகும் இந்த நேரத்தில் எங்களை நீர் காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் தயாராக இருக்கிறார். ரட்சிக்க தயாராக இருக்கிறார். உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றும் சாதிக்க முடியாது. இனி வரும் நாட்கள் ஆண்டவரை தெய்வமாய் கொண்ட ஜனம்தான் இந்த பூமியில் பாக்கியவான்களாய் பாக்கியவதியாய் இருப்பார்கள். ஆகவே இது மதம் மாற்றுவதற்காக ஒரு காரியம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். பரலோகத்திற்கு, சொர்க்கத்திற்கு, மோட்சத்திற்கு அழைத்து செல்கிற ஒரு மார்க்கம். உலகமெங்கிலும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் வந்தார். அவர் தன்னை ஏக பலியாய் ஒப்புக் கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, யூதர்களுக்காக அல்ல, உலக மக்கள் அனைவருக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். இப்பொழுது உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். நீங்கள் தயாரா? உங்கள் உள்ளம் ஆண்டவருக்கு மாறினால் போதும். அவர் தங்குவதற்கு நீங்கள் வாசம் பண்ண இடம் திறந்து கொடுத்தால் போதும். வாசல் படியிலிருந்து தினம் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனோடு தங்கி போஜனம் பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இதயத்தை திறந்து கொடுங்கள். உங்கள் உள்ளத்தில் அவர் வந்து வாசம் பண்ணட்டும். அப்பொழுது இந்த வசனம் பலிக்கும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு எப்பொழுதும் கவனமாக இருக்கிறது. நீங்கள் நீதிமானாயிருந்தால் உங்கள் மீது ஆண்டுடைய கண் இருக்கிறது. உங்கள் உதட்டிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டுடைய செவி உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, இப்படிப்பட்ட ஒரு அரண் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரே ஒரு காரியம், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், எனக்கு ஜெபிக்க ஜெப ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியை தாரும், மன்றாட்டின் ஆவியை தாரும். பரிசுத்த ஆவியை இழந்தவர்கள் பரிசுத்த ஆவியை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியின் நன்மையை பெறாதவர்கள் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், நீர் எனக்குள் வந்து வாசம் பண்ணும், வரங்களால் என்னை அலங்கரியும், உங்களுக்கு நான் கனி கொடுக்க வேண்டும், என்னை அபிஷேகம் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா? முதலாவது கர்த்தரை தேடுங்கள். அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆன்மீக ஆசீர்வாதத்தை நீங்கள் குற்று கேட்கும் பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கட்டாயம் வரும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக நான் ஒரு காலமும் உங்களுக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்க போவதில்லை. நீங்கள் ஆத்துமா ஆண்டவருக்கு பிரியமாய் வாழட்டும். ஆட்டோமேட்டிக்கா இந்த உலக மக்களை விட அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இம்மையிலே நூறத்தனையான ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவனை கொடுப்பார். இந்த உலகத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கண்ணை மூடும் பொழுது ஆண்டவரோடு கூட அவருடைய மார்பில் சாய்ந்து பொன்னகரமாய் அந்த பரலோகத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். யுக யுகமாய் கடைசி காலம் வரைக்கும் இந்த உலகம் முடிந்தாலும் பரலோகம் என்பது நித்தியம், அதற்கு முடிவு கிடையாது. எப்பொழுதும் ஆண்டவரோடு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காக தான் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களுமே நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு கவனமாக இருக்கிறது. துன்மார்க்கருக்கோ நீர் விரோதமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் துன்மார்க்கமாக இருக்கிற யாராயிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய சொந்த பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்வீராக.
செய்ய விரும்புகிற நன்மையை செய்யாமல் செய்ய விரும்பாத தீமையை செய்கிறேன். இப்படி இருக்க நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே என்று புலம்புகிற யாராய் இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய பாவ பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது விடுதலை நீர் கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த மரணம் இவளை வாரிக்கொண்டு செல்லாதபடி, ஆத்மா மரணம் அடையாதபடி இப்பொழுது மறுபடியும் ஜீவன் ஊதி இவர்களை உயிர்ப்பிப்பீராக. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. எந்தெந்த பாவத்தில் சிக்கி இருக்கிறார்களோ அவர் இந்த சிக்கிலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய ரட்சிப்பை அவருக்கு பரிபூர்ணப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு நீதிமான்களை வாழும்படி கர்த்தர் ஒரு பாக்கியத்தை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்கான நன்றி. பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போதும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவி நாலா திசைகளிலிருந்து உடைய பிள்ளைகள் மீது இப்பொழுது ஊற்றப்படுவதாக. இப்பொழுது அவர்கள் மீது உடைய ஆவியை ஊதி அவளை உயிர்ப்பிப்பீராக நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பற்பல பாஷைகள் உங்கள் நாவுகள் இப்பொழுது பேசுவதாக. இயேசுவின் நாமத்திலே பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்கள் இப்பொழுது அந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே நீர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. கடன் நிமித்தம் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடனிலிருந்து விடுதலை நீர் கொடுப்பீராக. தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஐஸ்வர்ய சம்பன்னர் நீர் ஐஸ்வர்யத்தை நீர் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவீராக. எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லிக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய ஜனம் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறேன். ஒரு வித்தியாசத்தை நீர் கொடுத்து கனப்படுத்து. இந்த பஞ்ச காலத்தில் எலியாவை போஷித்த தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் போஷிப்பீராக. தேவைகள் அனைத்தை நீர் சந்திப்பீராக ஜெபிக்கிறோம். அப்படி வியாதியிலே மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். வலது கரத்துகள் இதய பகுதியில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த வியாதியாக இருந்தாலும், சிறுநீரகங்கள் செயலற்றிருந்தால் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்க போகிறது. இயேசுவின் நாமத்திலே பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்கள் செயல்படுவதாக, புதிதாய் மாறுவதாக. பாதிக்கப்பட்ட நுரையீரல்கள் இயேசுவின் நாமத்திலே புதிதாய் மாறுவதாக. மூச்சு திணறுகள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே குணம் அடைவதாக. வீசிங் மற்றும் ஆஸ்மா வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது குணம் அடைவார்களாக. சர்ம வியாதினால் எவ்வளோ வருடமாய் மருத்துவரை பார்த்தும் சுகமில்லாமல் வேதனோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே சர்ம வியாதிகள் இப்பொழுது குணம் அடைவதாக. இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இருதய பலவீனங்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இன்னும் தகப்பனை சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற அவயவங்கள் எல்லாம் புதிதாய் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலைக்காக காத்திருக்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீராக. பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறவங்க பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வீடு கட்டி முடிக்க முடியாமல் பாதியில் நிற்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வீட்டை கட்ட ஆரம்பித்த தேவன் அதை அருமையாக அழகாக நேர்த்தியாக முடித்து கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். சொந்த வீடு இல்லையே என்று கலங்குகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதித்து அவருக்கு வீடு கட்டி கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீர் கொடுப்பீராக. திருமணம் ஆகியும் பிரிந்து வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இணைக்கப்படுவார்களாக. இயேசுவின் ரத்தத்தினால் இருதரத்தாய் இருக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு தரத்தாய் மாறுவார்களாக. மறுபடியும் கணவன் மனைவியாய் பிள்ளைகளோடு இணைந்து சந்தோஷமாய் ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக நமக்கு நன்றி. வியாபாரம், தொழில், விவசாயம் செய்கிற நண்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரன் கரம் உயர்த்தி அவரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் கை கொள்ளுங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமான்களுடைய ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் உங்களுடைய சத்தத்திற்கு அவர் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறது. அவர் கைவிட மாட்டார். நாளை நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ஜேஎஸ்எம் நியூஸ் என்கிற 24 hours நம்முடைய செய்தி சேனல் ஆரம்பிக்க போகிறது. அது மாத்திரமல்ல, 24 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் சேனல். சினிமா இல்லாத, சினிமா பாடல் இல்லாத மற்றும் முழு நேரமும் ஆன்மீகம் இல்லாத, காலையில் ஆன்மீக நேரம் என்று 5 மணி முதல் 8 மணி வரைக்கும்
அதற்கப்புறம் சிந்தனையின் நேரம், அதற்கு பிறகு பெண்களின் நேரம், சமையல் நேரம் என்று சொல்லி ஒவ்வொரு நேரமாக பிரிக்கப்பட்டு முதியோர்களுக்குன்னு ஒரு நேரம், சிறு பிள்ளைகளுக்கு ஒரு நேரம், வாலிப பெண் பிள்ளைகளுக்குன்னு ஒரு நேரம், வாலிப ஆண்களுக்கு என்று ஒரு நேரம், வழக்கு மற்றும் நீதிமன்ற காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அதற்கு ஒரு நேரம், விவசாயத்திற்கு ஒரு நேரம், சுய தொழிலுக்கு ஒரு நேரம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு ஒரு நேரம். அது மாத்திரமல்ல, 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி மற்றும் ஹையர் எஜுகேஷனுக்குரிய ஆலோசனை, அதாவது டீச்சிங் கிளாஸ் நடக்கும். இப்படி ஒவ்வொரு நேரமாக பிரிக்கப்பட்டு IAS IPSக்குரிய நேரம், கோச்சிங் கிளாஸ், இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதற்குரிய நேரம், இப்படி பல நேரங்களாக காலையிலிருந்து இரவு வரைக்கும் இதுவரை தமிழகத்தில் கண்டிராத ஒரு அருமையான ஒரு தொலைக்காட்சி. அதாவது எந்த நிகழ்ச்சியும் மக்களுக்கு தீமையை கொண்டு வராது, தவறான முன் உதாரணத்தை கொண்டு வராது. இப்படிப்பட்ட ஒரு சேனலை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் பாராட்டின ஈவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவ சித்தமானால் நவம்பர் 4ஆம் தேதி மிகவும் கோலாகலமாய் சென்னையிலிருந்து இந்த சேனல் ஒளிபரப்ப ஆரம்பிக்கப்படும். கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் செட்டாப் பாக்ஸ் மூலம் நீங்கள் அதை பார்க்கலாம். முதலாவது சுமங்கலி நெட்வொர்க் SCV சேனல் மூலம் அதை ஒளிபரப்புகிறோம். வரும் நாட்களில் அனைத்து சேனல்களிலும் வரும். அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஏற்பாடு செய்கிறோம். அது மாத்திரமல்ல, JSM TV என்று ஒரு ஆப் நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் டவுன்லோட் செய்து கொண்டால் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த ஆப்பை ஆன் பண்ணி நம்முடைய நிகழ்ச்சியை தவறாமல் பார்க்க முடியும். ஆகவே இந்த நல்ல செய்தியை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு தேவையான வேலையாட்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். விஷுவல் எடிட்டிங் தெரிந்தவர்கள் இந்த சேனலில் வேலை செய்ய விரும்பினால் நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் 2 டிரைவர்ஸ் தேவைப்படுகிறது. மார்க்கெட்டிங் பண்ணுவதற்கு அதிகமான ஸ்டாஃப் போட போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மார்க்கெட்டிங்க்கு ஸ்டாஃப் போடுகிறோம். எல்லாரும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். சீக்கிரம் முந்துங்கள், பந்திக்கு முந்துங்கள் என்று பழமொழியே இருக்கிறது. எல்லாரையும் அமர்த்தி முடிக்கும் முன்பதாக நீங்கள் சீக்கிரம் முந்துங்கள். இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், அநேகருக்கு தெரியப்படுத்துங்கள். நவம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை இந்த சேனல் 2 சேனலையும் ஒளிபரப்பு வரும். அதே நேரத்தில் நான் பாடிய 12 பாடல்களும் ஒளி வீடியோவாக அது அன்றைக்கு வெளியிடப்படும் என்பதை நான் மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்கிறேன். எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இதற்காக ஜெபியுங்கள். God bless you. ஒய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கோர்ந்து நேர்ந்து ஒய்யாரத்து சியோனே. ஐயன் இயேசுக்கு நின் கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே நாமும். தந்தானை துதிப்போமே. கண்ணார களித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார களித்தாயே. என்னுக்கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சொன்ன மாறி பொற்பெய்துமே. தந்தானை துதிப்போமே. இந்த செய்தி
உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். நாங்களும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஏதுவாகும். அவசர ஜெப உதவிக்கு 9843053644